ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அனலைசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் எக்ஸாம்பிள் 12 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெய்டு ருபீஸ் 4800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ருபீஸ் 5000 டியூ டு தி கிரெடிட்டார் கீர்த்தனா அப்படிங்கிறவங்களுக்கு. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடனாக கீர்த்தனாட்ட பொருள் வாங்கியிருக்கோம். அதுக்கு அதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாய்க்கு கடனாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ அதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, 4800 வச்சுக்கோப்பா, இதோட நம்மளுடைய கணக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நம்மகிட்ட யாராவது ஒருத்தவங்க கடனாக வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு, இந்தாப்பா ஒரு 5000 கடனாக வாங்கிட்டு போயிட்டு, இந்தாப்பா 4800 இதோடு நமக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ 200 எனக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ இதை நம்ம நம்மளோட ஜேர்னல் என்ட்ரியில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, கீர்த்தனா அக்கௌண்ட் இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. இதை நம்ம 5000 ஆக்சுவலாக கொடுக்க வேண்டியது 4800 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ பாக்கி உள்ள 200 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதை டிஸ்கவுண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு. ஸோ கீர்த்தனா அக்கௌண்ட் இருக்குது. கீர்த்தனாங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்சனல் அக்கௌண்ட் பொறுத்தவரைக்கும் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ கீர்த்தனாட்ட கடனாக வாங்கிட்டு போயிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கீர்த்தனா ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கீர்த்தனா ரிசீவர். ஸோ அப்போ அதனால் அவங்கள டெபிட் பண்ணுறோம். அடுத்து கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் வெளியில் போகுது. அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸு. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்மளுடைய இன்கம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, கீர்த்தனா அக்கௌண்ட் ருபீஸ் 5000 டு கேஷ் அக்கௌண்ட் நம்ம கேஷாக கொடுக்கறது 4800. ஸோ பாக்கி உள்ள 200 அப்படிங்கிறது டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டாக நம்ம போடுறோம் ருபீஸ் 200. ஸோ இதுக்கடுத்து நம்ம கீர்த்தனாட்ட 5000 கடனாக வாங்கின கடன் முடிஞ்சிருச்சு. ஸோ பெய்டு கீர்த்தனா இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற நரேஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.